உலக அரசியல் மற்றும் பாதுகாப்பு துறையில பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள ஒரு மர்மத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வல்லரசு நாடுகளான அமெரிக்கா மற்றும் சீனாவின் அதிநவீன தொழில்நுட்ப துறையில பணியாற்றிய சுமார் 20க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் கடந்த சில ஆண்டுகளா மர்மமான முறையில மாயமாகி இருக்காங்க. அமெரிக்காவில் 11க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் காணாம போயிருக்காங்க. சீனாவில் 9க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் விபத்து அல்லது உடல்நல குறைவால உயிரிழந்திருக்காங்க. பொதுவா விஞ்ஞானிகள் உயிரிழக்கிறது இயல்பான ஒண்ணுதான். ஆனா இந்த மரணங்கள் பல சந்தேகத்தை எழுப்ப செய்யுது. இவங்க எல்லாருமே சாதாரணமான விஞ்ஞானிகள் கிடையாது. செயற்கை நுண்ணறிவு, ஹைப்பர்சோனிக் ஆயுதங்கள், அணுசக்தி மற்றும் விண்வெளி பாதுகாப்புன்னு ஒரு நாட்டின் ராணுவ வலிமையை தீர்மானிக்கும் மிக முக்கியமான துறைகள்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுல சிலர் வீட்டுல இருந்து நடந்து போகும்போது காணாம போயிருக்காங்க. அதுவும் அவங்க வெளியே போகும்போது அவங்களோட மொபைல் போன், பர்ஸ், சாவி இது எல்லாமே வீட்லயே வச்சுட்டு போயிருக்காங்க. ஹைப்பர்சோனிக் மற்றும் ஏஐ தொழில்நுட்பத்துல போட்டி நிலவும் சூழல்ல எதிரி நாடுகளை பலவீனப்படுத்த விஞ்ஞானிகளை குறிவச்சு நிழல் போர் நடக்க வாய்ப்புள்ளது அப்படின்னு பாதுகாப்பு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த சூழல்ல பிரிட்டி சீரியஸ் ஸ்டஃப் அப்படின்னு விவரிச்சிருக்காரு. இது தொடர்பான விசாரணையும் தீவிரமடைஞ்சிருக்கு. ஆனா அமெரிக்கா மற்றும் சீன தரப்பிலிருந்து இது ஒரு திட்டமிட்ட தாக்குதல் என்பதற்கான நேரடி ஆதாரங்கள் எதுவும் இதுவரைக்கும் இல்லை. இது தற்செயலான நடந்த மரணங்களா இல்ல அமெரிக்காவின் அறிவியல் வளர்ச்சியை முடக்க எதிரி நாடுகள் விரித்த வலையா என்ற கோணத்தில் விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கு. முக்கிய விஞ்ஞானிகளுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவது அமெரிக்க அரசியல்ல பெரும் புயலை கிளப்பி இருக்கு.